தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற கோரி இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. முழு அடைப்பு போராட்டம் காரணமாக 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை, மருந்தகம் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகள் மட்டும் வழக்கம் போல் செயல்படுவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அக்பர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அக்பர், உங்களுடைய தகவல்கள். வணக்கம் பவித்ரா. புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு காரணமாக பேருந்துகள் முற்றிலுமாக இயங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய கடைகள் ஒரு சில, அதாவது மருந்தகங்கள் மற்றும் மருத்துவமனைகள் போன்றவை தவிர மற்றவைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டண உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்க கூடாது, டிஜிட்டல் மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முழு அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த முழு அடைப்பு காரணமாக பெரும்பாலான அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், ஆட்டோக்கள் இயங்கவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டும் காவல்துறை பாதுகாப்புடன் வெளியே செல்கிறது. தனியார் பேருந்து சேவை முற்றிலுமாக இயங்கவில்லை. மேலும் குபேர் அங்காடி, நேரு வீதி, அண்ணா சாலை, மரமலை அடிகள் சாலை, காமராஜர் வீதி உள்ளிட்ட நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல் திரையரங்குகளில் பகல் காட்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முழு அடைப்பு காரணமாக புதுச்சேரி அரசு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்துள்ளது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவித்திருந்த நிலையில் அத்தியாவசிய தேவைகள் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு சில ஆட்டோக்களை தவிர பெரும்பாலான ஆட்டோக்கள் முற்றிலுமாக இயங்கவில்லை. அசம்பாவிதங்கள் ஏதேனும் நடைபெறாமல் இருக்க போலீசார் மாநிலம் முழுவதும் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி அக்பர்.